நேத்து 2 பொண்ணுங்க குடிச்சிட்டு ஆட்டம் போடுது ரோட்ல. எந்த ஊர் பாரி இல்லல துபாய் அந்த பக்கத்துல செம ஆட்டம். தமிழ் அகராதியில எனக்கு தெரியாத கெட்ட வார்த்தையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்துல இந்த தம்பி இருக்கலாம். இந்த தம்பி விடிய பிளாட் ஆகி கிடக்கட்டும் இந்த இடத்துல பாலத்துக்கு கீழே. காலையில் எழுந்து பார்த்தா பச்சையா கேட்குறேன், பச்சையா கேட்குறேன். மந்திரி கீர்த்தனா நல்லா தொட தெரியா இது போட்டு போனாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியாச்சுமா. ஹலோ மை டியர் காந்தா மீடியா நேர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? திருமணம் தாண்டிய உறவு போய்கிட்டு இருக்கு. அந்த கலாச்சாரம் ஒன்று உண்டாயிருக்கு. பட் அது தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. என்ன கள்ளக்காதல்னு சொல்லுங்க, அப்புறம் என்ன அதில் போய் திருமணம் தாண்டிய உறவு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தியாவிலே தமிழ்நாடு நம்பர் 1க்கு போயிருக்கு. தமிழ்நாட்டில் நம்பர் 1 காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் போகுது. இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். ரெண்டாவது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா, 3 தான் வரிசையாக டேட்டா வெளியிடுறாங்க. திருமணம் தாண்டிய உறவு இன்னைக்கு இல்லைம்மா, சங்க இலக்கியங்கள்லேயே இருந்திருக்குமா. கோவலனே திருமணம் தாண்டிய உறவுல போனவன் தானே, மாதவிகிட்ட. அதில் இருந்திருக்கு. வள்ளுவன் திருக்குறளில் எழுதியிருக்கிறாரு, இன்னொரு மனைவியை நோக்கினர் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு மூட் ஸ்விங்கை பற்றி வள்ளுவன் எழுதியிருக்காரு. அச்சுன்னு புருஷன் தும்முனானா, நான் இங்கே இருக்குள்ள எவ்வளோ நினைத்து நீர் தும்மின்னு கேட்குறாளாம் பொண்டாட்டி. நான் தான் இங்கே இருக்க உன்னை நினைக்கிறவன், இப்போ உன்னை யார் நினைச்சது நான் தும்முறியேன்னு கேட்டாலாம் பொண்டாட்டி. மூட் ஸ்விங் அதை விட்டு எல்லா காலங்கள்லேயும் அது இருந்திருக்கு. இப்போ அதில் கொஞ்சம் அதோட பரிணாமமாக போய் கள்ளக்காதலுக்கு நடைபெறும் கொலைகள் அதிகமாக இருக்கு. கூட ஒரு கொலை பற்றி பேசினேனே, கடலூர் மாவட்டத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு. திருமணம் தாண்டிய உறவுல ஒரு மர்டர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அபிராமி 2 குழந்தைங்களை கொலை பண்ணுச்சு. நிறையா சொல்லிட்டே போகலாம் தானே. இல்லீகல் அஃபேரில் நடக்கிற மர்டர்ஸ் அதிகமாகுது. அது இந்த கல்ச்சரில் இவங்க சொல்கிறாங்கல்ல, இது கலாச்சார மாறுபாடு, ரசாயன மாற்றம், ரசம் மாற்றாங்க. அது ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, இது ஒரு உடற் தேவை. அவங்க போகிறாங்க. அது நம்ம கல்ச்சரில் சில டிஃபால்ட்டாக சில ப்ராப்ளம் இருக்குது. அப்போ கொலை நடக்குது. அது அவசியம் இல்லாதது ஒன்று எனக்கெல்லாம் தோணுது. பட் நான் பூமர் ஆகிடுவேன், அப்படி தானே. இல்லை, அது தேவையில்லாதுன்னு தோணுது. ஏதாவது என்ன எத்தனை நிமிஷம் சுகமாகலாம். ஆனால் லைஃப் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து. நேற்று 2 பொண்ணுங்க குடிச்சிட்டு ஆட்டம் போடுது ரோட்டில். செம ஆட்டம். தமிழ் அகராதியில எனக்கு தெரியாத கெட்ட வார்த்தையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானே நிறைய கெட்ட வார்த்தை எனக்கு. என்னம்மா பள்ளியோட படிச்சிருக்கோம், காலேஜ் படிச்சிருக்கோம், எத்தனை பல்வேறுபட்ட மாணவர்களோட பயணிச்சிருக்கோம். அப்புறம் சட்டத்துறையில் இருக்கிறோம், எவ்வளோ சமுதாய எதிர்மறை நபர்களை சந்திக்கிறோம். நானே கெட்ட வார்த்தை, நிறைய கெட்ட வார்த்தை தெரியும் எனக்கு, புதுசாக தெரியும். என்னை விட படுபயங்கரமா இருக்கு, டபுளா பேசுது. அது எத்திக்ஸே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்திக்ஸ் இல்லை, ரைட், எத்திக்ஸ் இல்லை, அவ்வளோதான். ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறம்னு ஒன்று வேணும்ல. கண்டிப்பா. இப்போ நீங்கள் அந்த பொண்ணுங்க தண்ணி சாப்பிட்டதெல்லாம் நான் எதுவுமே குறை சொல்லலாமா? அது சொல்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. திஸ் டெமோக்ரஸி இன் கண்ட்ரி. இந்த பாட்டிலில் செல்ஃப் ஃபார் மென்னு எழுதியிருக்கு, இல்லை நாட் செல்ஃப் ஃபார் உமன் எழுதியிருக்கா? நோ, நத்திங். பட் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கேடுன்னு எழுதியிருக்கு. அப்போ 2 பேர் தண்ணியை போட்டு அந்த மாதிரி சிலம்புறது தான் கல்ச்சர் டெவலப்மெண்ட்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்கம்மா, ஏன்னா மற்றவங்கள வச்சு சொன்னோம்னு வச்சுங்களேன், ஆடை சுதந்திரத்தை பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. நீ என் சகோதரியாக உட்காந்து பேசுகிற, உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, உனக்கு அது பிடிச்சிருக்கு, உனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஆக்சஸாக இருக்குது. உன்னுடைய கலாச்சாரம், நீ சந்திக்கிற நபர்கள், உங்கள் வீடு, உங்கள் நண்பர்கள், இதெல்லாம் நார்மலாக இருக்காங்கன்னா அது ஓகே தான் உங்களுக்கு. இப்போ நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்து வளர்ந்தது பாவாடை சட்டை, புடவை, இதுதான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன்னா இது என்னுடைய மனநிலை. இப்போ முதல்ல எனக்கு சென்னை மெரினா பீச்சில் போய் பார்த்தப்ப எல்லாம் ஜோடியாக துப்பட்டாவை போட்டு இதை டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அது என்ன அது தம்பியே, உனக்கு தெரியுமா? துப்பட்டாவை போட்டுக்கிட்டு கசம்ச என்ன அது? 2 பேர் இல்லை, ஒரு ஆளாக இருக்குது, 2 பேர் இருக்காங்கய்யா. அப்போ எழும்பு கூட வந்துருது, 2 பேரும் எழும்புறாங்க. அந்த வெள்ளை கலர் துப்பட்டா தூக்கல அந்த பேய் படத்தில் இப்படி காட்டுவாங்கல்ல, ஊன்னு அந்த மாதிரி எழும்புறாங்க. எனக்கு நான் கடவுள் அறிய நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா, பொய் சொல்கிறது வேலையும் இல்லை. நான் சென்னை 2007 லேண்ட் ஆகிறேன். 8 லேண்ட் ஆகக்குள்ள நான் மெரினா பீச் நான் பக்கத்தில் தான் என் ரூமு, திருவல்லிக்கேணிலாம் தங்கியிருந்தேன். அவள் போக்குள்ள ஓரிரு முறைகள்லேயே நான் அதுக்கு பிறகு போவே இல்லைம்மா. என் மனச்சிதைவு ஏற்பட்டுச்சு அங்கே. எனக்கு இப்போ என்ன வயசு, எனக்கு 20-22 வயசு இருக்குமா. மனச்சிதைவு ஏற்பட்டுச்சு. என்னடா இது ஜோடியாக இருக்காங்க, என்னடா ஊராது, என்னடா இது எல்லாம் கசம். போட்டுக்கு பின்னாடி போனால் போட்டுக்கு பின்னாடி மீன் இல்லை, 2 மீன் உட்காந்துருக்கு, ஆனந்தம். என்னடா இப்படி அக்கிரமமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அது போய் போகலை. ஏன்னா நான் வாழ்ந்த வாழ்வியல் முறையில் எனக்கு அப்போ எதுவும் உஷாராகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்போவே இதெல்லாம் எனக்கு அது காயமானுச்சு இதெல்லாம். ஆ. இல்லை நான் 3000 சம்பளத்துக்கு இருக்கமா, நான் எங்கம்மா ஃபிகர் உசார் பண்ணுறது? நமக்கு அதுக்கான பொருளாதார நிலை இல்லை, என் துறையும் அப்படி இல்லை. நெகட்டிவான துறை என்னது, எதிர்மறையாக தான் பேசுவேன். இப்போ ஹை டார்லிங் சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுன்னா 5 மணிக்கா வேறு வேலை மேரில் எனக்கு வேலை இருக்குமா வைமா போனேன், அப்படி இந்த நபருக்கெல்லாம் செட் ஆகாது. அப்போ அந்த கல்ச்சர் எனக்கு அடாப்ட் ஆகலை. என்ன மாரி நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்கிறது முக்கியம். இங்கே நான் ஒன்றும் பூமர்லாம் கிடையாது, உங்களோட அட்வான்ஸ் தான். நான் எல்லாத்துலேயுமே ஜென்சி அளவுக்கு தான் என்னோட பிஹேவியர்ஸ் எல்லாம். ஆனால் எனக்கு அது பயமாக இருந்துச்சு. இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி அந்த காலையில் ஞாயிற்றுக்கிழமையில் மீன் வாங்க அழைச்சிட்டு போகிறதோடு சரி, எனக்கு அது செட் ஆகலை. அப்போ வந்து இங்கே பைக்கில் இப்படி துப்பட்டா இருந்தால் கட்டி காமிச்சிடலாம், இது வரைக்கும் கட்டிட்டு முகமுடி மாரி போகிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் பார்த்தா பைக்கெல்லாம் பயங்கரமான பைக் இருக்கும், நான் வச்சது மைலேஜ் பைக்கு. அதுக்கு அப்போ எப்போ பெட்ரோல் இருக்காது, சாத்தி போட்டு எடுத்துகிட்டு போனோம். அப்போ ஜோடியாக போகிறோம். இவங்களாம் யாரா, எங்கடா போகிறீங்க, எப்படா அப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பெரிய பப்பு வாசலில் பொண்ணுங்கள்லாம் குடிச்சிக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணுது. ஆக்சுவலாக நான் சேலத்தில் இருந்தேன், அங்கே எல்லாம் அந்த கல்ச்சர் இல்லை, இந்த அளவுக்கு அட்வான்ஸ் எல்லாம் இல்லை. அது வந்து கிராமம் சார்ந்த ஒரு நகரம் அது சேலம். அப்போ தான் அந்த கல்ச்சர் உள்ளே வந்திருக்கலாம், மேபி எனக்கு தெரியலை, நான் வெளியே வந்துட்டேன். அப்போ எனக்கு இதெல்லாம் ஒரு பயங்கரமாக தெரிஞ்சுது. இப்போ எனக்கு அதெல்லாம் நார்மலைஸாக தெரியுது. பீச்சுனா அப்படி தான் இருப்பாங்க, தியேட்டர்னா அப்படி தான் இருப்பாங்க. நம்ம அடாப்ட் ஆகிக்கிட்டோம் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நார்மல். ஓகே, பார்த்து இதுதான் நார்மலைஸ், அவ்வளோதான். ஆமாம், முதல்ல வெளிநாடு போயிருந்தப்ப எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருந்தப்ப பேனு பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே அங்கே ஒரு வாரம் இருந்தோன்னா இதுதான் இங்கே நார்மல் அப்படின்னு மனநிலை மாறிட்டுன்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா அதுதான் நார்மல். இந்த ஆடை, இந்த ஊரோட கல்ச்சர். சைனீஸ் இருப்பாங்க, மலாய் பீப்புள், சைனீஸு, மலாய் கூட முஸ்லீம்ஸ் அவங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்க, சைனீஸ் அப்படி இருப்பாங்க. தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இப்போ கூட மந்திரி கீர்த்தனா நல்லா தொட தெரியா இது போட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியாச்சுமா, அது மந்திரி கீர்த்தனாவே இல்லை. அது என்ன ஸ்கட்டாமா, அந்த ட்ரெஸ் பேர் என்னமா, ஒன் பீஸ், அது பேர் ஒன் பீஸ் போட்டு போனாங்க அப்படி. அது அவங்களே இல்லை, சரி அவங்களே இருந்தால் தான் என்னங்கிறது என்னோட கேள்வி. அது ஒரு ஆடை, அவங்களே இருந்தால் தான் என்ன. ஆனால் அவங்க இல்லைன்னு டே ஒன்லே சொல்லிட்டேன். ஏன்னா அவங்கள வந்து நான் சுடிதார்லேயே பார்த்துருக்கேன், டிவியில் புடவையில் பார்த்து லீனான உடம்பு அவங்க. ரெண்டாவது அந்த முகமும் அவங்க இல்லை. அது கடைசியாக ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு கொடுத்து நான் தான் இது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம விஷயம் எப்படி இருக்குது, நீ ஒரு ஆடையில் சின்னதாக மிஸ் பண்ணால் கூட உன்னை கொலைப்படி பண்ணுற அளவுக்கு இங்கே எல்லாரும் தயாராக இருக்காங்க. அப்போ இந்த கல்ச்சர்லாம் நம்ம இன்னும் அடாப்டே ஆகலை, இதை ஏற்றுக்க முடியாது. இப்போ ஒரு படம் வந்துச்சு, தம்பி ராமையா இருப்பார், அவர் பொண்ணு பார்த்தா ஃபாரின்லேருந்து வரும், அப்படியே மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும். இவர் சொல்லி பார்ப்பாரு, இவர் அலைன்ஸ் பார்க்குற இடத்துல பார்த்தா பயங்கர மாடர்னாக அது வந்து நிற்கும். அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட அடுத்த நாள் அதோட பர்த்டே நடக்கும், பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவார். பொண்ணு பணமாக அனுப்பார். கடைசியாக பார்த்தா ஓட்ட பணியனும் கால்ச்சத்தையும் போட்டு ஹாப்பி மேரிட் டாக்டர் அப்படின்னு விருது கொடுப்பாரு, ப்ரெசன்டேஷன் கொடுப்பாரு. என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கப்பா, என்னம்மா இப்படி சொல்கிற? இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஏம்மா இப்படி சொல்கிறேன், இப்போ தூங்கக்குள்ள அப்பா இப்படி தானே தூங்குறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு வந்துருக்கோம், எடுத்து எப்போ எந்த இடத்துக்கு எப்படி பண்ணிட்டு வரணும்னு இருக்குல்லன்னுச்சு. திருப்பி சொல்லுமா, இடம் பொருள் ஏவல் தானே. நேற்று என் ஃப்ரெண்டு சம்மந்தமாக வந்தப்போ நீ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீ போட்டு வந்தேன்னு சொன்னேன், இப்போ வந்துச்சு இல்லை எப்போ எப்படி இருக்கணும்னு. அப்போ இப்போ இப்படி வரக்கூடாதுன்னு தெரியுதுல உனக்கு. ஸ்விம்மிங் பூலுக்கு அது என்னது, ஸ்விம்மிங்ஸ் போட்டு குளிங்க, அது ரோட்டில் ஸ்விம்மிங்ஸ் போட்டு நடக்க முடியாதுல்ல. வீட்டில் பாத்ரூமில் குளிக்கக்குள்ள அம்மனைக்கிட்டே குளிக்கிறோம் ட்ரெஸ்ஸு போடாமல். அதே ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் அம்மனைக்கிட்டே குளிக்க முடியுமா? முடியாதுல்ல. இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்ல, எதாவது எங்கெங்கே அப்படி இப்படி பண்ணணுமோ அதுதான் என்னுடைய கருத்து. எல்லாம் நான் ஒன்றும் பிற்போக்குவாதமோ இல்லை ஆடை எல்லாம் இப்படி போடுறீங்கிற மாதிரியோ இல்லை பைக்கில் போகிறீங்கிறதோ, எனக்கு இந்த காதல் பண்ணுறதோ, எனக்கு அந்த பருவம் தப்பி விட்டேங்கிறது தான் வருத்தம் மொழியோ வேற ஒன்றும் வருத்தம் இல்லை. எனக்கு இப்போ ஒரு 20 வயசுல இருந்தால் நான் உங்களை மேலே ஜென்சி கிட்ஸாக இருந்திருப்பேன், என்ன சொல்றிய? அதனால் அது எனக்கு. ஆனால் எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறது இருக்குல்ல. ஒரு பீச்சில் நீங்கள் வந்து ஒரு பொதுமக்கள் வர்ற பொது வழியில் வந்து அப்படி இருக்கிறது நியாயமா? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பெண்ணாக இருக்கிறிய அது சரியான்னு கேட்குறேன். தப்பு. அது ஒரு குழந்தை வந்து இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டால் வீட்டில் வந்து விளக்கம் சொல்ல முடியுமா? அது என்ன பண்ணுறாங்க 2 பேரும் கேட்டால் விளக்கம் சொல்ல முடியுமா? அப்போ நாலு குடியேற பசங்க உங்கள்கிட்ட அத்துமீறான்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பண்ண முடியாது சார், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அப்புறம் அவனை நீங்கள் சிசிடிவி வச்சு பிடிச்சி கொடுக்குறதுலாம் ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல அஃபெக்டட் ஃபார் யூங்கிறது தான் என்னோட கான்செப்ட். நான் பெண்ணுக்கு எதிராக பேசுகிறவனே இல்லை, பெண்ணுக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சொசைட்டி சரியில்லை, ஜாக்கிரதையாக இருந்துங்க. திருமணம் தாண்டி ஒரு கடைசியாக கொலையில் போய் நிற்கிது. நீ தண்ணியாக போட்டு பிளாட்டாக இப்போ பச்சையாக கேட்குறேன், பச்சையாக கேட்குறேன். இந்த இடத்துல இந்த தம்பி இருக்கிறான், இந்த தம்பி விடிய பிளாட்டாகி கிடக்கட்டும் இந்த இடத்துல பாலத்துக்கு கீழே. காலையில் எழுந்து பார்த்தா அதிகபட்சம் அந்த தம்பி செல்ஃபோன் வேணால் காணாமல் போயிருக்கலாம், ஓகேவா? வேறு என்ன நடந்திருக்கும்?
மாடு கட்டி சாணி போட்டு போயிருக்கோம் மேலே, வேற ஒன்றும் ஆகாது. வேற என்ன இருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு? கழுத்தில் செயின் போட்டுருக்கா, எடுத்து போயிடுவாங்க. போகலாம், போகாமலும் இருக்கலாம். அது ரைட், அது நடக்கும்லாம் சொல்ல முடியாது. அதே இடத்துல ஒரு பெண்ணு தண்ணி போட்டு பிளாட் ஆகி கிடக்க முடியுமா? இல்லை நீ கிடக்க முடியுமா? முடியாது, முடியாதுல்ல. அது உனக்கு நிறைய நெகட்டிவான வாழ்க்கையே தலை கூப்புற பிறண்டாலும் பிறண்டும்ல. முதல்ல சார் ஒருத்தவங்களோட தாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒருத்தவங்களோட யோசனையும் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல இதுதான் செய்யணும், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் வாழ்றதான் பிரச்சனையாவே இருக்கு. நல்ல புரிதல். இதுக்கு இந்த இடத்துல எப்படி இருந்துக்கணும், அதுக்கு அந்த இடத்துல அப்படி இருந்தால் போதும். அந்த மைண்ட் செட்டுக்கு இங்கே யாரும் வரல, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கம்மா. ஆமா, இங்கே வந்து பெங்களூர் பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க, ஃபாரினர்ஸ் இங்கே இருக்காங்க, நீங்கள் ஐடி இருக்க தொட்டு எல்லா ஊர்லேருந்து இங்கே எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம கல்ச்சருக்கு அடாப்ட் ஆனவங்க. சேஃபர் சொன்னால் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. அப்படி இல்லாதவங்க பப்பில் சுற்றிட்டு இருக்குதுங்க. சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.